ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கோல்டோட மண்டே மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அந்த ஃப்ரைடே கோல்டுல என்ன பிரேக் அவுட் நடந்திருக்குங்கிறத உங்களுக்கு லைவா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம ஃப்ரைடே வந்து ஒரு 600 பிப்ஸ் ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். அது எப்படி நம்ம எத பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தோங்கிறதையும் உங்களுக்கு இதுல லைவா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்ட்டா கோல்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல வந்து மார்க்கெட் டிராவல் ஆயிட்டு இருந்தது. கீழ வரும்போதெல்லாம் வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு இதுல பார்த்தாலே நல்லாவே கிளியரா தெரியும். அண்ட் இந்த இடத்துல மட்டும் பிரேக் அவுட் பண்ண மாரி காட்டியிருப்பாங்க. பட் மார்க்கெட் வந்து சடனாவே புல்லிஷ் என்கல்ஃபிங் பண்ணி பிரேக் அவுட் ஆன கேண்டில்ல ஃபுல்லாவே மேல வந்திருப்பாங்க. மேல வந்தாலும் மார்க்கெட் வந்து கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா வரும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து அகைன் கீழ வந்துகிட்டே தான் இருந்தாங்க. கரெக்ட்டா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மார்க்கெட் வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருப்பாங்க. பிரேக் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா பெரிய வால்யூமே ஜெனரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த வால்யூம் ஜெனரேட் பண்ணத நம்ம பார்த்துட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மார்க்கெட் எவ்வளோதான் மேல போனாலும், டாப்ல எப்பவுமே பை பண்ணக்கூடாது. ஹோல்டு பண்ணி கீழ வந்து ரீடெஸ்ட் ஆனா தான் பை பண்ணணும். ஸோ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, 1 மினிட்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதுல என்ட்ரி நமக்கு கிடைச்சிருக்கும். மார்க்கெட் என்னதான் மேல பிரேக் அவுட் பண்ணாலும் மார்க்கெட்ல பிரேக் அவுட் ஆனத மட்டும் நம்ம வந்து எடுத்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆல்மோஸ்ட் ஒரு 300 பிப்ஸ் மேல இருந்து கீழ வந்திருப்பாங்க. கீழ வந்த மார்க்கெட் வந்து ஒரு சேனல்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம 2 லோவ கனெக்ட் பண்ணி 3 டைம் லோ வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் மேல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 400 பிப்ஸ் கீழ வந்து நமக்கு என்ட்ரி குடுத்தது. ஸோ நம்ம அந்த என்ட்ரியும் இதுல பை பண்ண சொல்லியிருப்போம். உங்களுக்கு இதுல பார்த்தா தெரியும். கரெக்ட்டா கீழ வந்தோனே இந்த இடத்துல பை பண்ண சொல்லி நம்ம வெயிட் பண்ண சொல்லியிருப்போம். நம்ம பை பண்ண கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திரும்ப கீழ வந்து இங்க கீழ வந்தோனே எல்லாருமே இன்னும் நெறைய பேர் பை பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் திரும்பவும் கீழ வந்து ட்ராப் பண்ணி கீழ வந்துட்டு தான் மேல போகும்னு இத ட்ராப் பண்ணி காட்டியிருப்போம். அதே மாரி மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம பை பண்ண உடனே ஒரு 100 பிளஸ் பிப் மேல போயிருப்பாங்க ப்ராஃபிட்ல. போயிருந்தாலும் மார்க்கெட் அகைன் ஷார்ப்பா இந்த பிளேஸ்க்கு ஒரு 2 டைம் வந்துட்டு ப்ரீவியஸான லோவ டிஸ்டர்பே பண்ணாம உங்களுக்கு இதுல பார்த்தா தெரியும். நம்மளோட ஸ்டாப் லாஸும் அங்க தான் இருக்கும். ப்ரீவியஸ் லோவ டிஸ்டர்ப் பண்ணாம மார்க்கெட் இங்கேயே வந்துட்டு அகைன் பெர்ஃபெக்ட்டா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து திரும்பவும் மேல போயிருப்பாங்க. மேல போகும்போது பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்ட வந்து கொஞ்ச நேரத்திலேயே அடிச்சிருப்பாங்க. 300 பிப்ஸ் இதுல நம்ம கேப்சர் பண்ணியிருப்போம். 300 பிப்ஸ் கேப்சர் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே நம்ம வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லயும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். வந்து உங்களுக்கு இதுல பெர்ஃபெக்ட்டா எல்லாமே போட்டுருப்பேன். வால்யூம் பிரேக் அவுட் ஆனது, டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3 எல்லாமே இதுல போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட்டும் ஹிட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கேருந்து நல்லா வால்யூமாவே மேல போயிட்டு, செகண்ட் டார்கெட்ட ஹிட் பண்ணி, தேர்ட் டார்கெட்டுக்கு நியர்பை ஜஸ்ட் 10 பிப்ஸ் தான். 10 பிப்ஸ் நியர்பை போயிட்டு மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. பட் மண்டே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா என்ன நடக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 1 ஹவர்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெரிய பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆன மார்க்கெட் கண்டிப்பா இன்னும் நல்லா புல்லிஷாவே வரும். அது எப்படி கேப் அப் ஓப்பன் பண்ணி மார்க்கெட்ட மேல போலாம். அப்படி இல்லன்னா, இங்கேயே ஓப்பன் பண்ணி மார்க்கெட் திரும்பவும் நல்லாவே புல்லிஷா மேல வருவாங்க. மேல வர மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 340 வரைக்கும் மேல வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா மார்க்கெட் வந்து இங்க இருந்து ஃபால் போட்டுருப்பாங்க. ஃபால் வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு. ஸோ இந்த பிளேஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து கண்டிப்பா இந்த கேண்டில் உங்களுக்கு இதுல பார்த்தாலே தெரியும். இந்த கேண்டிலோட ஹை ஃபர்ஸ்ட் இது வந்து 310 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 340லேருந்து 350 வரைக்கும் மார்க்கெட் மேல வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த கேண்டில் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும் மண்டே மார்க்கெட்ல. ஸோ வெயிட் பண்ணி நம்ம லோ கிடைக்கும் போதெல்லாம் பை பண்ணிடுங்க. பை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பெரிய பெரிய எஃபெக்ட்டே வரும். முடிஞ்ச வரை யாரெல்லாம் இந்த லோல பை பண்ணியிருக்கீங்களோ, அவங்கலாம் வெயிட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கிறவங்களும், கண்டிப்பா நம்ம ஸ்டாப் லாஸ மட்டும் ட்ரையல் பண்ணி, ஒரு 230 சம்திங்ல போட்டுட்டு ஹோல்டு பண்ணுங்க. மண்டே மார்க்கெட்ல கண்டிப்பா இத ஒரு 1000 பிப்ஸா கன்வே பண்ண ட்ரை பண்ணி கன்வே பண்ணி பிடிக்கலாம் முடிஞ்ச வர.